ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாட்னியில் கிளாஸ் நம்பர் 7 பிளான்ட் கிங்டம் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆர்ஹெச் விட்டாக்கரோடைய கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் நம்ம பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு விதமான கிளாசிஃபிகேஷன் வந்து கொடுத்தாங்க. அதில் ஆர்ஹெச் விட்டாக்கர் கொடுத்த கிளாசிஃபிகேஷன் தான் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கிளாசிஃபிகேஷனில் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் மொனிரா கிங்டம், புரோட்டிஸ்டா கிங்டம், ஃபங்கை கிங்டம் அதை ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பதிவு எல்லாமே பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பதிவு எல்லாமே வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ பதிவில் சொன்ன மாதிரியே புரோட்டிஸ்டா அண்டு மொனிரா கிங்டம் ரெண்டுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். அதனால் அதில் இருக்கக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் படித்தா போதுமானது. அதுவே ஃபஞ்சை கிங்டமாக இருக்கட்டும், பிளான்ட் கிங்டமாக இருக்கட்டும், அனிமல் கிங்டமாக இருக்கட்டும், கண்டிப்பாக இதை பற்றி நம்ம டெப்த்தாக நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஞ்சை கிங்டமில் ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், அதோட கிளாசிஃபிகேஷன் எந்த பேசிஸில் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, நியூட்ரிஷன் அடிப்படையில் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் அடிப்படையில் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஃபஞ்சை கிங்டமுடைய லாஸ்ட் வீடியோவில் நம்ம படித்தோம். ஸோ இங்கே வந்து பிளான்ட் கிங்டமுடைய பேசிக் கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய லெசன்ஸில் வந்து பிளான்ட் மார்ஃபாலஜி, அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோ பதிவு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக புக் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தாவரவியல் பாட்னியில் கிளாஸ் நம்பர் 7 பிளான்ட் கிங்டம், தாவர உலகம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தாவரத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா எண்ண முடியாத அளவுக்கு ஜீவராசிகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் பிளான்ட்டும் ஒரு வகையான ஜீவராசி தான். ஸோ எண்ண முடியாத அளவுக்கு தாவர வகைகள் வந்து இந்த பூமியில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது அதோட சிறப்புகளோட அடிப்படையில் ஒவ்வொரு தாவரத்தையும் ஒரு கிளாசிஃபிகேஷன் அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம். ஓகே, ஒவ்வொரு சிறப்புகள் அடிப்படையில் நம்ம அந்த கிளாஸிஃபை பண்ணுறோம் பிளான்ஸை. ஓகேவா? ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக நான் எல்லா வீடியோ பதிவுலையுமே வந்து பேசிக்காக ஒரு 4 டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ பிளான்ட் கிங்டமை பொறுத்த வரைக்கும் அதோட பாடி ஆர்கனைசேஷன், அடுத்தது செல் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செல் வாலு, அடுத்தது நியூட்ரிஷன். ஓகேவா? ஸோ அதோட செல் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரோகேரியாட்டிக்கா யூகேரியாட்டிக்குன்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் கிங்டம் வந்து யூகேரியட்ஸ். ஸோ யூகேரியட்ஸ் அப்படின்னா வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருக்கும், அதே போல் வளர்ந்த செல் நுண்ணுறுப்புகளும் இருக்கும். அதுதான் வந்து யூகேரியட்ஸ் வகை உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் வந்து பாடி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்லாக மல்டி செல்லான்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் செல் எல்லாமே வந்து மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் தான், பல செல் உயிரி தான் தாவரங்கள். ஓகேவா? அடுத்தது செல்வால் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்வால் என்பது இருக்கும். ஸோ செல்வால் வந்து மேடப் ஆஃப் செல்லுலோஸ். பிளான்ட்டோடைய செல்வால் செல் சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அது செல்லுலோஸ் எனப்படுகின்ற ஒரு வகையான கார்போஹைட்ரேட்னால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அதே போல் ஃபங்கைக்கும் செல்வால் வந்து இருக்கும். ஸோ ஃபங்கையோட செல்வால் வந்து கைட்டின் எனப்படுகின்ற ஒரு வகையான கார்போஹைட்ரேட்டால் உருவாக்கப்பட்டிருக்கும். அதே போல் பிளான்ட்டோட செல்லுக்கும் செல்வால் என்பது இருக்கும். அது வந்து செல்லுலோஸ் எனப்படுகின்ற ஒரு கார்போஹைட்ரேட்டால் உருவாகியிருக்கும். அதே போல் இங்கே நியூட்ரிஷன் வந்து ஆட்டோட்ராஃபிக்கா ஹெட்டிரோட்ராஃபிக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லா தாவரமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டு கிங்டமில் நம்ம கிளாஸிஃபை பண்ணக்கூடிய எல்லா பிளான்ட்ஸுமே வந்து ஆட்டோட்ராஃபிக் தான். ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னா தனக்குத்தானே உணவை வந்து தயார் செய்து கொள்ளும் பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா? ஸோ சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை மூலமாக தனக்குத்தானே உணவை வந்து தயார் செய்து கொள்வது தான் ஆட்டோட்ராஃபிக். ஓகேவா? ஸோ இந்த 4 விஷயம் பேசிக்கான விஷயம். அதோட செல்லுலார் ஆர்கனைசேஷன் என்ன, பாடி உடல் அமைப்பு வந்து எப்படி இருக்கும், செல்வால் இருக்குமா இல்லையா, அதோட நியூட்ரிஷன் என்னன்றது பேசிக்கான விஷயம். இது எல்லா கிங்டமுக்குமே வந்து நீங்கள் முதல்ல இந்த விஷயத்தை தான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இப்போது
கிளாசிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிளான்ட் கிங்டம் நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்திலேயே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸையுமே வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோகேமியா பிளான்ட்ஸு, இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபெனிரோகேமியா பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பூவா தாவரங்கள். கிரிப்டோகேமியா பிளான்ட்ஸை வந்து பூவா தாவரங்கள்னு சொல்லுவாங்க. ஃபெனிரோகேமியா பிளான்ட்ஸை வந்து பூக்கும் தாவரங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் பிளான்ட் கிங்டமாக முதல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸையுமே வந்து மெயினாக 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிரிப்டோகிராம்ஸு, இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெனிரோகேம்ஸு. ஓகேவா? ஸோ இதை எந்த பேசிஸில் வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோகேமில் சீடு விதை இருக்குது பார்த்தீங்களா, விதை இல்லாத தாவரங்கள் எல்லாமே வந்து கிரிப்டோகேமியாவில் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஃபெனிரோகேமில் வந்து சீடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபெனிரோகேமில் வந்து சீட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதே போல் கிரிப்டோகேமில் ஃப்ளவர் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவர் என்பது இருக்காது. ஓகேவா? அதே போல் ஃபெனிரோகிராம்ஸில் ஃப்ளவர் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவர் என்பது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வகையான தாவரத்தையும் 2 வகையாக பிரிக்கிறோம். ஓகேவா? சீடு என்பது இருக்காது, பூ என்பது இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய தாவரத்தை வந்து நம்ம கிரிப்டோகேமியான்னு பிரிக்கிறோம். சீடு அண்டு ஃப்ளவர், அதாவது விதை மற்றும் பூ இருக்கக்கூடிய தாவரத்தை ஃபெனிரோகேம்ஸு நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? அகைன் வந்து இங்கே இருக்கக்கூடிய கிரிப்டோகேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரிப்டோகேம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து தாலோஃபைட்டா கிரிப்டோகேமியான்னு சொல்லலாம், இல்லை கிரிப்டோகேம்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பிரையோஃபைட்டான்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து டெரிட்டோஃபைட்டா. ஓகேவா? ஸோ பிளான்ட் கிங்டமாக நம்ம 2ஆக பிரித்தோம், கிரிப்டோகேமியா ஃபெனிரோகேமியா. எதன் அடிப்படையில்? சீட் அண்ட் ஃப்ளவர் வந்து கிரிப்டோகேமியாவில் இருக்காது, சீட் அண்ட் ஃப்ளவர் வந்து ஃபெனிரோகேமியாவில் இருக்கும். அகைன் வந்து இந்த கிரிப்டோகேமியாவை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து தாலோஃபைட்டா, இன்னொன்று வந்து பிரையோஃபைட்டா, மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட்டா. ஓகேவா? இப்போ இதை வந்து எந்த பேசிஸில் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாலோஃபைட்டா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான சிம்பிள் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இதோட பாடி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது, நாட் டிஃப்ரென்ஷியேட்டட்னு சொல்லுவாங்க. அதாவது சீடு என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், கிரிப்டோகேமியாவில் எதுலேயுமே உங்களுக்கு என்ன இருக்காது, சீடு என்பது இருக்காது. அதே போல் ஃப்ளவர் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவர் என்பது இருக்காது. ஓகேவா? அடுத்தது நான் என்ன சொன்னேன், தாலோஃபைட்டா என்பது ரொம்ப 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 சிம்பிள் பிளான்ட். அதாவது சிம்பிள் பிளான்ட் அப்படின்னா ரூட் என்பது இருக்காது, லீஃப் என்பது இருக்காது, ஸ்டெம் என்பது இருக்காது. அதாவது ரூட்னா வேர் என்பது இருக்காது, அதே போல் இலை என்பது இருக்காது, அதே போல் தண்டு என்பது இருக்கவே இருக்காது. ஓகே, அதோட பாடியை வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. ஓகேவா? அடுத்தது இதில் உங்களுக்கு இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜைலம், அதாவது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூஸு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்ஸோடைய வேர்லேருந்து அந்த தாவரம் முழுக்க வாட்டரை எடுத்து செல்லக்கூடிய ஒரு திசுவோட பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஜைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தாவரத்தோடைய வேரில் இருந்து அந்த தாவரத்தோடைய மற்ற பகுதிகளுக்கு நீர் சத்தையும் தாது சத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா? அதை எடுத்து செல்லக்கூடிய ஒரு திசுவோட பேர் தான் ஜைலம். அடுத்தது இந்த தாவரத்தில் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் உணவு தயாரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த உணவை மற்ற பகுதிகளுக்கு கடத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் எனப்படுகின்ற ஒரு வகையான திசு தான். ஓகே, இந்த 2 திசுவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வாஸ்குலர் திசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இந்த தாலோஃபைட்டாவில் ஜைலம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜைலம் என்பது இருக்காது. ஓகேவா? அதே போல் ஃப்ளோயம் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோயம் என்பதும் இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் பிளான்ட்டுங்க. தாலோஃபைட்டாவில் சீடு இருக்காது, ஃப்ளவர் இருக்காது, ரூட் இருக்காது, லீஃப் இருக்காது, ஸ்டெம் இருக்காது, ஜைலம் இருக்காது, ஃப்ளோயம் இருக்கவே இருக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான சிம்பிள் பிளான்ட். அதே போல் பிரையோஃபைட்டா பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிரிப்டோகேமியாவில் எந்த இதுலேயுமே தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிட்டோஃபைட்டா எதுலேயுமே உங்களுக்கு சீடும் இருக்காது, ஃப்ளவரும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஓகேவா? அடுத்தது இங்கே ரூட்டு, அடுத்தது ஸ்டெம்மு, அடுத்தது லீஃப், அதாவது வேறு தண்டு இலை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும்.
ஆனால் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட் வெல் டெவலப்டு. ஓகேவா, அதாவது நன்கு வளர்ந்த ஸ்டெம்மோ, நன்கு வளர்ந்த ரூட்டோ, நன்கு வளர்ந்த லீஃபோ இருக்காது. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபால்ஸு ரூட்டு, ஃபால்ஸு ஸ்டெம்மு, ஃபால்ஸு லீஃப்னு சொல்லுவாங்க. அதாவது நன்கு அதாவது உங்களால் ஒரு கம்ப்ளீட்டாக வளர்ந்து போன ஒரு இலை, ஓகேவா, நாட் வெல் டெவலப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நன்கு வளராத இலை, வேர், அடுத்தது என்ன, தண்டு, இது வந்து இருக்காது. இருக்கும், இதுக்கு பேர் தான் வந்து ஃபால்ஸ் ரூட், ஃபால்ஸ் ஸ்டெம், ஃபால்ஸ் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து உணவுப் பொருட்களையும் நீர்ச்சத்தையும் கடத்தக்கூடிய வாஸ்குலர் திசு சைலம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. உணவை கடத்தக்கூடிய திசு ஃப்ளோயம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோயமும் இருக்காது. ஓகேவா. ஸோ அடுத்தது இந்த டெரிட்டோஃபைட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெரிட்டோஃபைட்டாவில் சீடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சீடு என்பது இருக்காது. ஃப்ளவர் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவர் என்பது இருக்காது. ஏன்னா கிரிப்டோகேமியாவில் இருக்கக்கூடிய 3 வகையான தாவரத்துக்கும் சீடு ஃப்ளவர் காமனாகவே இருக்காது. ஓகேவா. அடுத்தது இங்கே ரூட்டு வேறு, ஸ்டெம்மு தண்டு, லீஃபு இலை, இது 3 இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது 3 வெல் டெவலப்டாக இருக்குங்க. டெரிட்டோஃபைட்டா பிளான்ட்டில் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இது 3மே வந்து வெல் டெவலப்டாகவே இருக்கும். நன்கு வளர்ந்த வேர்கள், நன்கு வளர்ந்த இலைகள், நன்கு வளர்ந்த தண்டுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பாடியை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் நம்மளால். இலை, தண்டு, வேர் அப்படின்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ண முடியும். அதே போல் வந்து சைலம், உணவு மற்றும் நீரை கடத்தக்கூடிய சைலம் அண்டு ஃப்ளோயம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த 2 வாஸ்குலர் டிஷ்யூவும் டெரிட்டோஃபைட்டாவில் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பிளான்ட் கிங்டமோடைய கிரிப்டோகேமியா. அடுத்தது ஃபெனிரோகேமியான்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃபெனிரோகேமியா பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிரிப்டோகேமியாவை நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம ஃபெனிரோகேமியா வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ கிரிப்டோகேமியா வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். ஓகேவா. ஸோ கிரிப்டோகேமியாவில் வந்து நான் என்ன சொன்னேன், கிரிப்டோகேமியா எதன் அடிப்படையில் நம்ம கிரிப்டோகேமியான்னு பிரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்காது, உங்களுக்கு சீடு இருக்காது, ஃப்ளவர் இருக்காது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சீடும் இருக்காது, ஃப்ளவரும் இருக்கவே இருக்காது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் ஒரு அன்டெவலப்டு சிம்பிள் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாடியை வந்து உங்களால் என்ன அன்டெவலப்டு சிம்பிள் பிளான்ஸாக தான் இருக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே. அதாவது ஒரு சிலதில் வந்து சைலம் இருக்காது, ஒரு சிலதில் ஃப்ளோயம் இருக்காது. ஓகே, சைலம் ஃப்ளோயம் ஒரு சிலதில் இருக்கும், ஒரு சிலதில் இருக்காது. ஒரு சிலதில் வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இருக்கும். ஒரு சிலதில் வந்து ஃபால்ஸ் ரூட்டு, ஃபால்ஸ் ஸ்டெம், ஃபால்ஸ் லீஃப் இருக்கும். அதனால தான் இதை வந்து அன்டெவலப்டு சிம்பிள் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அகைன் வந்து இந்த கிரிப்டோகேமியை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தாலோஃபைட்டா, இன்னொன்று வந்து பிரையோஃபைட்டா, இன்னொன்று வந்து டெரிட்டோஃபைட்டான்னு பிரிக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ ஒன்று நம்ம தனித்தனியாக படிக்கலாமா. முதல்ல தாலோஃபைட்டா. ஸோ தாலோஃபைட்டாவை பொறுத்து இந்த தாலோஃபைட்டாவாக இருக்கட்டும், பிரையோஃபைட்டாவாக இருக்கட்டும், டெரிட்டோஃபைட்டாவாக இருக்கட்டும், ஸோ 5 விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து அதோட பாடி அமைப்பு. ஓகேவா. ஸோ இதோட பாடி அமைப்பு வந்து நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படின்னா இலை தனியாக, வேர் தனியாக, தண்டு தனியாக பிரிக்கவே முடியாது. ஓகேவா. ஸோ த பிளான்ட் பாடி ஆர் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு. ஓகே, முதல்ல பாடி அமைப்பு வந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக நாட் டிஃப்ரென்ஷியேட்டடாக நமக்கு தெரியணும். ஓகேவா. தாலோஃபைட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா தாவரமும் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் உடல் அமைப்பு. ஓகேவா. அதாவது இவ்வகை தாவரத்தில் வேர், தண்டு மற்றும் இலை போன்ற உறுப்புகள் காணப்படாது. அதுக்கு பேர் தான் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த தாலோஃபைட், இது வந்து ஒரு சிம்பிள் பாயிண்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாலோஃபைட்டா தான் இந்த பிளான்ட் கிங்டம்லேயே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் குரூப். ஓகேவா, மிகப்பெரிய குழு. தாலோஃபைட்டா என்பது தாவர உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழுவாகும். அடுத்தது மிக முக்கியமான பாயிண்ட் வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ். வாஸ்குலர் டிஷ்யூஸ்னால் நான் என்ன சொன்னேன், கடத்து திசுக்கள். தமிழில் வந்து கடத்து திசுக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அந்த தாவரத்தோட வேர் பகுதியில் இருந்து நீர் மற்றும் தாது சத்தை மற்ற பகுதிகளுக்கு கடத்தக்கூடிய ஒரு திசுவோட பேர் தான் என்ன, சைலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது அந்த தாவரத்தில் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உணவு வந்து தயாரிக்கப்படுகிறதா, இலைகளில் வந்து தயாரிக்கப்படும். ஏதோ ஒரு பகுதியில் வந்து உணவு வந்து தயாரிக்கப்படுகிறது. அந்த உணவு வந்து தயாரித்த இடத்திலிருந்து மற்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய கடத்து திசு பேர் தான்
ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? ஸோ இந்த 2 கடத்து திசுக்கள் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த 2 கடத்து திசுவும் டேலோஃபைட்டால் கிடையாது, ஆப்சண்ட். ஓகேவா? 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த கிரிப்டோகேமியா பிளான்ட்டுக்கு வந்து அதாவது பூவா தாவரத்துக்கு எதுக்குமே உங்களுக்கு என்ன இருக்காது, சீடும் இருக்காது. அடுத்தது ஃப்ளவர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவர் வந்து இருக்காது. ஃப்ளவர் இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு என்ன இருக்காது, ஃப்ளவர் தான் என்ன, ஒரு பூ தான் காயாக மாறும், காய் தான் கனியாக மாறும். ஃப்ளவரே இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன இருக்காது, ஃப்ரூட்டும் இருக்காது. அடுத்தது இதோட ஹேபிடேட் அப்படின்னா இது வாழக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக்ங்க, நீர்நிலை பகுதிகளில் வந்து வாழக்கூடியது. அப்படி இல்லைன்னா மாய்ஸ்ட், ஈரப்பதம் நிறைந்த பகுதி, வெட்டு இல்லைனா மாய்ஸ்ட் பகுதிகளில் வந்து வாழக்கூடியது. இந்த 5 பாயிண்ட் வந்து எல்லாத்துக்குமே முக்கியங்க. தேலோஃபைட்டாவாக இருக்கட்டும், பிரையோஃபைட்டாவாக இருக்கட்டும், டெரிட்டோஃபைட்டாவாக இருக்கட்டும், இந்த 5 பாயிண்ட்டை தான் நான் இங்கே டீட்டெயிலாக தேரி டைப்பில் நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ அதோட பாடி உடல் அமைப்பு வந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக நாட் டிஃப்ரென்ஷியேட்டடான்னு கேட்டிங்கன்னா நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படின்னா இலை தனியாக, வேர் தனியாக, தண்டு தனியாக நம்மளால் பிரிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்தது வாஸ்குலர் டிஷ்யூ என்பது, வாஸ்குலர் டிஷ்யூ என்ன, கடத்து திசுக்கள், உணவையும் நீரையும் கடத்தக்கூடிய திசுக்கள் வந்து தேலோஃபைட்டாவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஆப்சண்ட்டு. அடுத்தது சீடு என்பது தேலோஃபைட்டாவில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சீடு என்பது ஆப்சண்ட்டு, சீடு என்பது இருக்காது. அடுத்தது ஃப்ளவர் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவர் என்பது தேலோஃபைட்டாவில் இருக்காது. ஃப்ளவர் என்பது இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரூட்டும் கிடையாது. ஏன்னா ஒரு பூ தான் காயாக மாறும், காய் தான் கனியாக மாறும். பூவே இல்லை அப்படின்னா அங்கே கனி கிடையாது. ஓகேவா? அடுத்தது அதோட வாழ்விடம் பார்த்தீங்கன்னா ஹேபிடேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீர்நிலை பகுதிகளிலையும் ஈரப்பதம் நிறைந்த பகுதிகளில் தான் வந்து இந்த தேலோஃபைட்டா என்பது காணப்படுகிறது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்கே எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே. ஆக்சுவலாக வந்து ஃபங்கை வந்து இதில் வராதுங்க. நம்ம நோட்ஸில் வந்து ஃபங்கை வந்து நம்ம சேர்த்துருப்போம். அந்த ஃபங்கையை மட்டும் ஒமிட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக வந்து ஓல்டு பிளான்ட் கிளாசிஃபிகேஷன், அதாவது ஓல்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆர்ஹெச் விட்டேக்கருக்கு முன்னாடி ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து ஆர்கனைசத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த ஃபங்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓல்டு கிளாசிஃபிகேஷனில் ஃபங்கை என்பது தாவர உலகில் தேலோஃபைட்டாக்கு கீழே வச்சுருந்தாங்க. ஓகேவா? அதனால் ஆனால் இந்த ஆர்ஹெச் விட்டாக்கர் வந்து என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஞ்சைக்கு வந்து ஒரு தனி கிங்டம் வந்து கொடுத்துட்டார். எதன் அடிப்படையில், நியூட்ரிஷன் அடிப்படையில். பிளான்ட் வந்து ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் வந்து பண்ணும். ஃபங்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டிரோட்ராஃபிக் வந்து நியூட்ரிஷனில் வந்து இருக்கும். ஓகேவா? அதன் அடிப்படையில் ஃபங்கைக்கு வந்து தனி கிங்டம் வந்து கொடுத்துருவார். அதனால் ஃபங்கையை வந்து இதில் சேர்க்காதீங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே என்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கோன்னா லைக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஓகே, லைக்கன்ஸ் என்பது ஒரு சிம்பயோட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பயோட்டிக் இணங்கி வாழ் உயிரின்னு சொல்லுவாங்க லைக்கன்ஸு. ஓகேவா? நான் பின்னாடி பார்க்கலாம். இந்த லைக்கன்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபங்கையில் லைக்கன்ஸை மட்டும் இல்லை, ஃபங்கையை தூக்கிடலாம், இந்த லைக்கன்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? தேலோஃபைட்டாக்கு மிக சிறந்த உதாரணம் பாசிகள், ஆல்கே தான். இப்போ அந்த ஆல்கேவை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போமா? ஆல்கேவை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைக்காலஜி. அடுத்தது ஆல்கே வந்து அது நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், தேலோஃபைட்டா எல்லாமே அக்வாட்டிக் அப்படின்னு சொன்னோம். தீஸ் ஆர் அக்வாட்டிக் பிளான்ட்ஸு. இவ்வகை தாவரங்கள் நீர்வாழ் உயிரினம் ஆகும். அடுத்தது இதில் சீடு இருக்குமா? தேலோஃபைட்டா தான் ஆல்கே. அப்போ சீடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சீடு இருக்காது, ஃப்ளவர் இருக்காது, ரூட் இருக்காது, ஸ்டெம் இருக்காது, லீஃப் இருக்காது. அதோட பிளான்ட் பாடி நாட் டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ்ன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது வாஸ்குலர் டிஷ்யூ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆல்கேல உங்களுக்கு என்ன இருக்காது, வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து இருக்காது. அதாவது உணவையும் நீர் சத்தையும் கடத்தக்கூடிய திசுக்களான ஜைலம் மற்றும் ஃப்ளோயம் என்பது பாசிகளில் இருக்காது. அதே போல் இவ்வகை தாவரத்தின் உடல் இழை போன்று காணப்படுகிறது. ஆல்கேவோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இழை போன்ற அமைப்பில் வந்து காணப்படுகிறது. ஆல்கே நார்மலி ஹேவ் குளோரோஃபில். ஆக்சுவலாக வந்து அதுக்கு நார்மலாகவே அதுக்கு வந்து குளோரோஃபில் வந்து இருக்குது. ஓகே, குளோரோஃபில் இருந்தால் மட்டும்தான். குளோரோஃபில் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிக்மெண்ட் தான் குளோரோஃபில். ஒரு தாவரத்தில் குளோரோஃபில் எனப்படுகின்ற ஒரு பிக்மெண்ட் இருந்தால் தான் அங்கே ஃபோட்டோசிந்தசிஸே நடக்கும். ஓகேவா? நார்மலாக வந்து ஆல்கே கிட்ட என்ன இருக்குது, குளோரோஃபில் எனப்படுகின்ற ஒரு நிறமி வந்து இருக்கிறதுனால ஆட்டோட்ராஃபிக் மூலமாக தன்னோட நியூட்ரிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடிகிறது, தனக்குத்தானே உணவை வந்து தயார் செய்து கொள்ள முடிகிறது. அடுத்தது ஆல்கே ஆர் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் and it may be both unicellular and multicellular. ஓகேவா? ஆல்கே வந்து ஒரு யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்,
ஒற்றை செல் கிடையாதுங்க. ஆல்கேல வந்து யூனிசெல்லுலார் கிடையாது. ஓகே, ஆல்கே வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஏன்னா அதை வந்து நம்ம தாவரத்துக்கு கீழே தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். தாவரங்கள் எல்லாமே வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தான், யூனிசெல்லுலார் கிடையாது. ஓகேவா? அடுத்தது இந்த பாசிகளுடைய யூசஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாமில் அதிகமாக கேட்குறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதோட பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது எங்கே பயன்படுகிறன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உல்வா, லேமினேரியா, சர்க்காசம், ஃபோர்ஃபைரா, அதுக்கப்புறம் நோஸ்டாக் போன்ற பாசிகள் உணவில் பயன்படுகிறது. அதாவது உணவுக்காக பயன்படக்கூடிய பாசியின் வகை என்ன, இல்லை பாசியின் பெயர் என்னன்னு உங்களோட எக்ஸாமில் கேட்கலாம். இந்த உல்வா, லேமினேரியா, சர்க்காசம், ஃபோர்ஃபைரா, நாஸ்டாக் இந்த வகையான பாசிகள் எல்லாமே உணவுக்காக பயன்படுகிறது. அடுத்தது இந்த லேமினேரியா, ஃபியூக்கஸு, யூக்ளினியா. ஓகேவா? ஸோ ஈக்ளோனியா, லேமினேரியா, ஃபியூக்கஸு, ஈக்ளோனியா போன்ற பாசிகள் அயோடின் தயாரிக்க உதவுகிறது. ஓகேவா? அடுத்தது குளோரில்லாவில் இருந்து, குளோரில்லா என்பது ஒரு வகையான ஆல்கே. ஓகே, குளோரில்லா எனப்படுகின்ற ஒரு வகையான பாசியிலிருந்து குளோரோலின் எனப்படுகின்ற மருந்து லேமினேரியாவில் இருந்து டின்ச்சர் அயோடின் மருந்து மெடிசன் தயாரிக்க உங்களுக்கு என்ன பயன்படுகிறதா? ஆல்கே வந்து பயன்படுகிறது. அதாவது குளோரல்லா எனப்படுகின்ற ஒரு ஆல்கேவில் இருந்து குளோரோலின் எனப்படுகின்ற ஒரு மெடிசனும், அதே போல் லேமினேரியா எனப்படுகின்ற ஒரு ஆல்கேவிலிருந்து டின்ச்சர் அயோடின் மெடிசனும் நம்ம தயாரிக்கிறோம். இந்த லேமினேரியா என்ற பெயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த லேமினேரியா உணவுக்கும் பயன்படுகிறது, அயோடின் தயாரிக்க பயன்படுகிறது. அதுக்கப்புறம் டின்ச்சர். ஓகே, டின்ச்சர்னால் என்ன? காயத்துக்கு நம்ம போடக்கூடிய ஒரு ஃபஸ்ட் எய்ட் தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டின்ச்சர், ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அயோடின், டின்ச்சர் அயோடின் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்தது குளோரெல்லா, அசிட்டோபிலாரியா, அதுக்கப்புறம் பெலோனியா போன்ற பாசிகள் ஆய்வு பணியில் பயன்படுகிறது. ரிசர்ச் ஒர்க்கில் பயன்படக்கூடிய பாசியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரெல்லா, அசிட்டோபிலாரியா, பெலோனியா. அடுத்தது இந்த ஆஸ்ட்ரோனட் இருக்காங்க பார்த்தீங்களா, விண்வெளிக்கு செல்லக்கூடிய வீரர்கள் வந்து தங்களோட உணவை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, ஏன்னா அங்கே வந்து டைஜஷன் ஆகாது, ஹெவி ஃபுட்டெல்லாம் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோனட் வந்து பாசி தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. கிளாமிடோமோனாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நினைக்கிறேன். ஓகேவா? விண்வெளி வீரர்கள் தங்களது உணவு, புரதம், நீர் மற்றும் ஆக்சிஜன் தேவைக்காக குளோரெல்லா எனப்படும் பாசியை பயன்படுத்துகின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஜெலடியம், அதுக்கப்புறம் கிரேசிலேரியா போன்ற பாசிகள் ஐஸ்கிரீம் மற்றும் பனிக்கூழ். ஜெலட்டின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெலட்டின் உங்களோட இதில் விற்கும், ஆன்லைனில் கூட விற்கும், நாட்டு மருந்து கடையில் கூட விற்கும். இந்த ஜெலட்டின் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் போன்ற அமைப்பு வந்து தயாரிக்கிறதுக்கு. ஓகே, ஜெலட்டின். அடுத்தது கிரேசிலேரியா போன்ற பாசிகள் ஐஸ்கிரீம் மற்றும் பனிக்கூழ் தயாரிக்க பயன்படுகிறது. அகர் உருவாக பயன்படுகிறது. ஐஸ்கிரீமு, பனிக்கூழ், அகர் உருவாக்க உங்களுக்கு என்ன பயன்படுகிறதுங்களா? ஜெலட்டின், கிரேசி ஆர் யூஸ்ஃபுல் இன் மேக்கிங் ஆஃப் அகர் விச் இஸ் யூஸ்ஃபுல் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐஸ்கிரீம் அண்ட் ஜெல்லி. ஓகேவா? அடுத்தது இந்த பூஞ்சைகளை வந்து விட்டுருங்க, ஏன்னா நம்ம பூஞ்சை வந்து நம்ம தனியாகவே படித்தாச்சு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லைக்கன்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பாருங்கள். ஸோ லைக்கன்ஸ் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேலோஃபைட்டாவில் வரக்கூடிய ஒரு உயிரினம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்கே மற்றும் ஃபங்கை சேர்ந்த ஒரு உயிரினம் தான் இந்த லைக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிம்பயோட்டிக் ஆர்கானிசம், அதாவது இணங்கி வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன் இருக்குங்க. என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆல்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி தனக்கான உணவை வந்து தயாரிக்க முடியும். ஓகேவா? ஆனால் இந்த ஃபங்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்கையால் தனக்கான உணவை தயார் செய்து கொள்ள முடியாது. அப்போது இந்த ஆல்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தயாரித்த உணவை வந்து ஃபங்கைக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அப்போ ஃபங்கை வந்து என்ன ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கேக்கு ஷெல்டர், அதாவது ஆல்கே வந்து தங்குவதற்கான இடத்தை வந்து ஃபங்கை வந்து கொடுக்கும். இந்த ஃபங்கையோட மேலே, பூஞ்சையோட மேலே பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும், பாசி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் சிம்பயோட்டிக் ரிலேஷன். ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஆல்கே வந்து ஃபங்கைக்கு உணவு கொடுக்கும், ஃபங்கை வந்து ஆல்கேக்கு வந்து இருப்பிடத்தை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த லைக்கன்ஸ் என்பது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல்கே வர்றதுனால இந்த லைக்கன்ஸ் வந்து தேலோஃபைட்டாவில் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ தேலோஃபைட்டாவை நம்ம கம்ப்ளீட்டாக படித்தாச்சு. அடுத்தது பிரையோஃபைட்டா. ஸோ பிரையோஃபைட்டா எடுத்திங்கன்னா 5 விஷயம் முக்கியமாக பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இதோட பாடி வந்து
டிஃப்ரென்ஷியேட்டடா நாட் டிஃப்ரென்ஷியேட்டடான்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டட் தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டெம் என்பது இருக்கும். ரூட் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரூட் என்பது இருக்கும். லீஃப் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா லீஃப் என்பது இருக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபால்ஸ் ஸ்டெம் வந்து இருக்கும். அதாவது நாட் வெல் டெவலப்டு, நன்கு வளர்ந்த ரூட்டோ நன்கு வளர்ந்த ஸ்டெம்மோ வெல் டெவலப்டு லீஃபோ இருக்கவே இருக்காது. அதனால தான் இங்கே வந்து ஃபால்ஸ் என்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், this group does not have true root. அதாவது ட்ரூ ரூட் கிடையாது. அதாவது அதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபால்ஸ் ரூட் வந்து இருக்கும், ஃபால்ஸ் ஸ்டெம் இருக்கும், ஃபால்ஸ் லீஃப் வந்து இருக்கும். அந்த ஃபால்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்கு வளர்ந்த ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ இருக்கவே இருக்காது. இந்த வகை தாவரங்களில் உண்மையான வேர்கள், தண்டு மற்றும் இலைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இவை வேர் போன்று, தண்டு போன்று அல்லது இலை போன்ற அமைப்பை பெற்றிருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் ரூட், ஃபால்ஸ் ஸ்டெம், ஃபால்ஸ் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் பாயிண்ட் முடிஞ்சதுங்களா? அடுத்தது வாஸ்குலார் டிஷ்யூ என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாஸ்குலார் டிஷ்யூ என்பது அதாவது கடத்து திசுக்கள், உணவையும் நீரையும் கடத்தக்கூடிய சைலம் மற்றும் ஃப்ளோயம் திசுக்கள் இருக்குமா? கடத்து திசுக்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ப்ரையோஃபைட்டாவில் திசுக்கள் வந்து இருக்காது. அடுத்தது மூணாவது பாயிண்ட் வந்து என்ன? சீட் என்பது இருக்குமா? சீட் என்பது எந்த கிரிப்டோகாம்ஸ் பிளான்ட்லேயும் சீட் என்பது இருக்காது. அடுத்தது ஃப்ளவர் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எந்த கிரிப்டோகிராம் பிளான்ட்லேயும் ஃப்ளவர் என்பது இருக்காது. ஃப்ளவர் இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடையாது? ஃப்ரூட் என்பது கிடையாது. இதோட ஹேபிடேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெரஸ்ட்ரியல். மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல். அது டெரஸ்ட்ரியல் அப்படின்னா நிலப்பகுதிகளில் தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஆனால் தன்னோட ரீப்ரொடக்ஷனுக்கு இந்த ப்ரையோஃபைட்டாவில் வரக்கூடிய தாவரங்கள் வந்து தன்னோட ரீப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீர் வந்து தேவைப்படுங்க, வாட்டர் வந்து தேவைப்படும். அதனால் வாட்டர்லேயும் இதை வந்து இருக்கும். அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தாவர உலகின் ஆம்பிபியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வகை நிலத்தில் வளரும் தாவரங்கள் முதல் குழுவாகும். இது அதாவது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் விச் க்ரோன் இன் லேண்ட் காமன்லி ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் ஷேடி ஏரியாஸ் இன் த ஹில்ஸ். அதாவது தாவரங்களில் வளரக்கூடிய முதல் வகை தாவரங்கள் வந்து இந்த ப்ரையோஃபைட்டை தான். ஆனால் இது வந்து ஈரம் நிறைந்த பகுதிகளிலையும் காணப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ரீப்ரொடக்ஷனுக்கு நீர் என்பது தேவைப்படுகிறது. அதனால் இது வந்து நீர் நிறைந்த பகுதி, மாய்ஸ்சரான இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட இது வந்து இருக்கும். ஓகே, அதனால தான் இது வந்து தீஸ் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் கேன் லிவ் இன் லேண்டு பட் டிபெண்ட் ஆன் வாட்டர் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க? ஆம்பிபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல் கிங்டம் படிக்கும்போது இந்த ஆம்பிபியன் அப்படின்னு நம்ம ஒன்று படிப்போம். ஆம்பிபியன் அப்படின்னா இந்த ஸ்னேக்கு, ஃப்ராக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆம்பிபியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன பார்த்தீங்கன்னா அந்த வகையான உயிரினங்கள் ஆம்பிபியன் அப்படின்னா நிலத்திலையும் வாழக்கூடியது, நீர்லேயும் வாழக்கூடியது. இந்த வகை தாவரங்கள் நிலத்தில் வாழக்கூடியவை, ஆனால் பாலியல் இனப்பெருக்கத்திற்காக தண்ணீரை சார்ந்து இருக்கின்றன. எனவே இது தாவர உலகின் ஆம்பிபியன்ஸ்னால் நில நீர் வாழ் உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. விச் ஆஃப் த பிளான்ட் குரூப் கால்ட் அஸ் ஆம்பிபியன் ஆஃப் அ பிளான்ட் அப்படின்னு கேட்பாங்க. டேலோஃபைட்டா, ப்ரையோஃபைட்டா, டெரிட்டோஃபைட்டா, ஃபெனிரோகேம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம எதை சூஸ் பண்ணோம்? ப்ரையோஃபைட்டாவை வந்து சூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த 5 பாயிண்ட் வந்து பார்த்தாச்சுங்களா? அடுத்தது இதில் வேறு என்னென்ன பாயிண்ட் இருக்குது? இதுவும் இட் இஸ் தேலஸ் லைக் ஸ்ட்ரக்சர் அண்டு ப்ராஸ்ட்ரேட் ஆர் எரெக்ட், நிமிர்ந்த மற்றும் இழை போன்ற அமைப்பை கொண்டுள்ளது. அதாவது நிமிர்ந்த இழை போன்ற அமைப்பை வந்து கொண்டுள்ளது. அதே போல் வாஸ்குலர் டிஷ்யூ என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூ என்பது இருக்காது, கடத்து திசுக்கள் வந்து இருக்காது. ஸோ டேலோஃபைட்டாவுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஆல்கே வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம், லைக்கன்ஸும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே போல் ப்ரையோஃபைட்டாக்கு எக்ஸாம்பிள் வந்து மோஸு, லிவர் வாட்ஸு, ஹாரன் வாட்ஸு, ஸ்பாக்னம், அதுக்கப்புறம் ரைசாய்ட்ஸு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ரைசாய்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கிடையாது. இந்த ப்ரையோஃபைட்டா தாவரம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து வேர் இருக்கும். நான் என்ன சொன்னேன்? ஃபால்ஸ் ரூட் வந்து இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த ஃபால்ஸ் ரூட்டோட பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரைசாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ரைசாய்ட்ஸில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா
ஃபோட்டோசிந்தசிஸுக்கு தேவையான அந்த பிக்மெண்ட் குளோரோஃபில் எனப்படுகிற பிக்மெண்ட் வந்து அந்த ரைசாய்டில் தான் காணப்படும். அதை வச்சு தான் அந்த பிளான்ட் வந்து ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தனக்கு தானே உணவை வந்து தயார் செய்து கொள்ளும். ஓகே, அந்த ரைசாய்ட்ஸ் மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. இந்த ரைசாய்ட்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் ரூட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால்ஸ் ரூட்டோட பேர் தான் ரைசாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இழை போன்ற வேறு எதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ரைசாய்ட்ஸு. ஓகேவா, மற்ற இந்த மாஸு, லிவர் வுட்ஸு, ஹார்ன்வுட் இந்த 3 எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. ஓகேவா, அடுத்தது இந்த ஸ்பாக்னம் பார்த்தீங்களா, இந்த ஸ்பாக்னத்தோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாக்னம் மாஸ் யூஸ் அஸ் அ ஃபியூல், அதாவது எரிபொருளாக பயன்படுகிறது. ஸ்பாக்னம் பாசி எரிபொருளாக பயன்படுகிறது. அடுத்தது ஸ்பாக்னம் மோஸ் பாசியானது கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. ஓகேவா, இந்த ஸ்பாக்னம் வந்து ஒரு கிருமி ஆன்டிசெப்டிக்காகவும் ஃபியூலாகவும் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பிரையோஃபைட்டா முடிஞ்சுங்களா. அடுத்தது டெரிட்டோஃபைட்டாக்கு வாங்க. ஸோ டெரிட்டோஃபைட்டாலையும் அந்த 5 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதோட பாடி அமைப்பு வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட்டடா நாட் டிஃப்ரென்ஷியேட்டடான்னு கேட்டிங்கன்னா இது வந்து டிஃப்ரென்ஷியேட்டடுங்க. டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ட்ரூ ரூட்ஸ் வந்து இருக்கும். அதாவது வெல் டெவலப்டு ரூட்ஸு, வெல் டெவலப்டு ஸ்டெம்மு, வெல் டெவலப்டு லீஃப் என்பது இருக்கும். ஓகேவா, ட்ரூ ரூட்ஸ், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீஃப் என்பது இருக்கும். ஓகேவா, அடுத்தது வாஸ்குலர் டிஷ்யூ என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதில் உணவு மற்றும் நீரை கடத்தக்கூடிய வாஸ்குலர் டிஷ்யூ சைலம் மற்றும் ஃப்ளோயம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப்னு தனித்தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண பார்த்தீங்கன்னா அப்போது இதில் வந்து சைலம் மற்றும் ஃப்ளோயம் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் சீட் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சீட் என்பது இருக்காது. ஓகேவா, எந்த கிரிப்டோகேமியோட பகுதியிலையும் உங்களுக்கு என்ன இருக்கா, எந்த கிரிப்டோகேமியோட டிவிஷன்லேயும் சீட் என்பது இருக்காது. அடுத்து ஃப்ளவர் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவர் என்பது இருக்காது. ஃப்ளவர் என்பது இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன இருக்காது, ஃப்ரூட் என்பது இருக்கவே இருக்காது. ஓகேவா, அடுத்தது இதோட ஹேபிடேட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஹேபிடேட் வந்து முழுக்க உங்களுக்கு எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் அப்படின்னா நிலப்பரப்புன்னு சொல்லுவாங்க. நிலப்பரப்பில் வாழக்கூடிய பிளான்ட். They are the first terrestrial plant which possess vascular tissues like xylem and phloem. அதாவது xylem மற்றும் phloem போன்ற கடத்து திசுக்களை கொண்ட முதல் நிலப்பரப்பு தாவரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட்டா தான். ஆக்சுவலாக ஃபால்ஸ் ரூட், ஃபால்ஸ் ஸ்டெம், அதாவது நன்கு வளராத வேர், தண்டு, இலை கொன்ற முதல் நிலப்பரப்பு தாவரங்கள் எதுன்னு நம்ம படித்தோம். ஆல்ரெடி பிரையோஃபைட்டா நம்ம படிச்சுட்டோம். ஆனால் நன்கு வளர்ந்த பாடி நல்ல டிஃப்ரென்ஷியேட்டான சைலம் மற்றும் ஃப்ளோயம் போன்ற கடத்து திசுக்களை கொண்ட முதல் வகையான நிலப்பரப்பு தாவரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெரிட்டோஃபைட்ஸ் தாங்க. ஓகேவா, ஸோ தே ஆர் ஃபவுண்ட் இன் கூல், டேம்ப் அண்ட் ஷேடி பிளேசஸ். இவை பொதுவாக குளிர்ந்த, ஈரமான, நிழலான நிலப்பகுதியில் காணப்படுகிறது. அடுத்தது டெரிட்டோஃபைட்ஸ் ஹேவ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். பாடியோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னேன், வெல் டிஃப்ரென்ஷியேட்டட், அதாவது ரூட்டு தனியாக, ஸ்டெம்மு தனியாக, லீவ்ஸ் தனியாக இருக்கும். அதனால தான் இதை வந்து ட்ரூ ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. பிரையோஃபைட்டாவில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபால்ஸ் ரூட், ஃபால்ஸ் ஸ்டெம், ஃபால்ஸ் லீஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது இந்த குரூப்புக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா பொட்டானிக்கல் ஸ்னேக் ஆஃப் த பிளான்ட் கிங்டம். ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா பிரையோஃபைட்ஸு. ஏன்னா அந்த வகை உயிரினங்கள் வந்து நிலத்திலையும் வாழும், நீரையும் சார்ந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா இவ்வகை தாவரங்கள் தாவர உலகின் பாம்பு என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணம். ஏன்னா இது பார்க்குறதுக்கே உங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாமே பாம்பு மாதிரி இருக்குங்க, எல்லாமே பாம்பு மாதிரி இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலஜினெல்லா, ஈக்விஸ்டம், ஃபோன். இந்த ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள், அடிக்கடிக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சால்வினியா, மார்சிலியா, இதுவும் இம்பார்ட்டன்ட். லைக்கோபோடியம், ஓகே, இதுவும் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து டெரிட்டோஃபைட்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள். இப்போ ஒரு சில யூசஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ஃபோன் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு எங்கே பயன்படுகிறது, ஃபோன் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய நிறைய தாவரங்கள் வந்து மெடிசினல் பர்பஸுக்கு வந்து பயன்படுகிறது. ஸோ ஃபேர்ன் கேன் பி யூஸ்ட் அஸ் த ஆர்னமெண்டல் பிளான்ட். அழகு செடிகளாக ஃபேர்ன் என்பது பயன்படுகிறது. அடுத்தது மார்சிலியா கேன் பி யூஸ்ட் அஸ் அ ஃபுட். மார்சிலியா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன படிச்சிட்டோம், கிரிப்டோகேமியாவை பற்றி நம்ம ஃபுல்லாகவே நம்ம படிச்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெனிரோகேமியாவை பற்றி நம்ம படிக்கணும். ஸோ ஃபெனிரோகேமியாவோட கிளாஸிஃபிகேஷன் மொத்தம் நம்ம பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷனை டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நான் என்ன சொன்னேன், பிளான்ட் கிங்டம் ஆரம்பத்தில் ரெண்டாக பிரித்தேன். ஒன்று வந்து கிரிப்டோகேமியா,
இன்னொன்று வந்து ஃபெனிரோகேமியா நம்ம பிரித்தோம். ஓகேவா? இந்த கிரிப்டோகேமியா ஃபெனிரோகேமியா எந்த பேசிஸில் வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோகேமியாவில் பூவா தாவரங்களில் உங்களுக்கு விதையும் இருக்காது, மலரும் இருக்காது. ஆனால் இந்த ஃபெனிரோகேமியாவில் விதை இருக்கும், மலர் இருக்கும். ஸோ அகைன் இந்த ஃபெனிரோகேமியாவை நான் என்ன பண்ணுறேன், 2 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து ஜிம்னோஸ்பெர்மு, இன்னொன்று வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம். ஓகேவா? ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம் ஸ்பெர்ம் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஓகேவா? எந்த பேசிஸில் இதை வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் சீட் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சீட் என்பது இருக்கும். ஸோ இதில் சீட் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் சீட் என்பது இருக்கும். ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய சீடு வந்து நேக்கடு சீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நேக்கடு சீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடை சுற்றி உங்களுக்கு எந்த ஒரு கவரிங்குமே இருக்காது. அதாவது ஒரு விதையை சுற்றி உங்களுக்கு எந்த ஒரு கவரிங்குமே இருக்காது. ஆஞ்சியோஸ்பெர்மோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த சீடை சுற்றி ஒரு கவரிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாம்பழம் எடுத்துக்கோங்க. மாம்பழத்தோட சீடு வந்து உள்ளே தான் இருக்குது, மாம்பழம் வந்து ஒரு கவராக இருக்குது. பப்பாளி எடுத்துக்கோங்க, பப்பாளி என்பது கவரிங் தான். ஓகேவா? அதுக்குள்ளே தான் சீடு என்பது இருக்குது. ஓகேவா? அதே போல் இந்த ஆஞ்சியோஸ்பெர்மோட ஸ்பீடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவரிங் இருக்கும், விதை வந்து சூழப்பட்டு இருக்கும். ஓகேவா? சூழ் வித்தலைகளால் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். இது வந்து நேக்கடு சீடாக இருக்கும். எந்த ஒரு கவரிங்குமே அந்த சீடை சுற்றி இருக்கவே இருக்காது. அடுத்தது இதில் ஃப்ளவர் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜிம்னோஸ்பெர்மில் ஃப்ளவர் என்பது இருக்காது. ஆஞ்சியோஸ்பெர்மில் ஃப்ளவர் என்பது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்மில் ஃப்ளவர் என்பது இருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த ஆஞ்சியோஸ்பெர்மை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோனோ காட்டன் பிரிப்பாங்க, இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டை காட்டன் பிரிப்பாங்க. ஓகே, மோனோ காட்டனா ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ ஒரு விதை வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ விதை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த விதை வந்து தான் உங்களுக்கு செடியாக மாறுது, செடி வந்து தாவரமாக மாறுது, தாவரம் ஒரு மரமாக மாறுகிறது. ஓகேவா? ஸோ அந்த விதையை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த விதைக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த தாவரம் உருவாகிறதுக்கு ஊட்டச்சத்துக்கள் என்பது உங்களுக்கு இந்த விதைக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு வித்தலை என்பது அது வந்து ஒரே ஒரு வித்தலை மட்டும் இருந்ததுன்னா அது வந்து மோனோகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதைக்குள்ளே 2 வித்தலைகள் வந்து இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து டைகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபெனிரோகேம்ஸோட கிளாசிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஃபெனிரோகேம்ஸோட கிளாசிஃபிகேஷன் ஆனால் இந்த ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம், மோனோகாட்னா என்ன, டைகாட்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ப்ளஸ் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த கண்டென்ட் வந்து நிறைய பேர் வந்து போய் சேரும். நம்ம நிறைய எஃபோர்ட் எடுத்து நிறைய கஷ்டத்துக்கு மத்தியில் நம்ம இந்த வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளை நம்பி அட்லீஸ்ட் ஒரு 500 பசங்க இருக்காங்க, அவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம வீடியோஸ் வந்து மேட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதோட கண்டினியூவேஷன் வந்து நம்ம படிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாளுக்குள்ளே கொரியர் மூலமாக புக் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.